ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குட்டிஸெல்லாம் கூப்பிட்டு சண்டே வெளியே கிளம்பலான்னு கிளம்பிட்டேன். எங்கே போயிருக்கிறோன்னா, முருகன் கோயிலுக்கு தான் போயிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற அனுபாபி முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். போன வாட்டி போனப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த பசங்களை கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னப்போ ஹஸ்பண்டும் சரி போகலான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்கிறதையே ஒத்தடி பாதையில் கருப்புசாமி கோயில் இருந்துச்சு. அந்த முதல்ல அங்கே தான் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். கும்பிட்டதுக்கப்புறமா பூசாரிக்கிட்ட போயிட்டு அருள்வாக்கெல்லாம் கேட்டுட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி வந்தோம். கிளம்பி வந்து மறுபடியும் ஸ்டெப் பிடிக்கிறணும். பசங்க கொஞ்சம் ஐயோ காலையில் சுடுது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இதமாக இருந்துச்சு. வெயில் போய் கொஞ்சம் குழுவாக இருந்தனால பசங்க கேட்டுட்டாங்க. ஆனால் என்னால் தான் கேற முடியல, ரொம்பவே மூச்சு வாங்கிடுது. அப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அங்கே ஸ்டெப் படியில் உட்காந்து தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஆள் மரம் இருந்துச்சு. அங்கே உட்காந்து எங்களுக்கு முன்னாலேயே ஒரு ஆள் சீட்டு போட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்களும் பக்கத்துலேயே நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இருந்ததுக்கப்புறமா மறுபடியும் தண்ணியெல்லாம் குடித்ததுக்கப்புறமா மறுபடியும் மெதுவாக நடந்து வந்தோம். மெதுவாக நடந்து வந்தோம்னா அங்கே ஸ்டெப்பில் முதல்ல இதில் குழந்தைகளெல்லாம் உட்காந்துருந்தாங்க. பக்கத்தில் போய் நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தேன். பசங்களெல்லாம் இன்னும் வீடியோவும் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், வீடியோ தான் எடுக்கிறேன்னப்போ அமைதியும் 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா மேலே ஏறிட்டோம். மேலே ஏறினதுக்கப்புறமா என் குட்டி பையனை கேர வைக்கணும்னு நினச்சேன். அவனையும் கொஞ்சம் நேரம் கேர வச்சு அவனும் 2-3 ஸ்டெப்பு மெதுவாக ஏறி வந்தால் பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் அவனும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு பொறுமையாக அங்கே உட்காந்துருந்தோம். உட்காந்துருந்த மணிக்கு சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறமா எல்லாருமே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா அங்கே 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மழை பெஞ்சது. மழை 10 நிமிஷம் ஆகும்போது வந்துருச்சு. அதுக்கப்புறமா பயங்கரமாக மழையாக இருந்துச்சு. மழை பெஞ்சு கொஞ்சம் நேரம் எல்லாருமே அங்கே ஓரமாக இருந்து வெடிச்சு பார்த்துட்டு இருந்தோம். வெடிச்சு பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் எவ்வளோ மேகமூட்டமாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தா மயில் வந்துச்சு. மயில் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். முருகனை பார்க்கறது மயில் பார்க்கறது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. முருகனோட அருள் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரியே இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் பசிக்குது எனப்போ எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்து மட்டும் நாங்களும் சாப்பிட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்தே சாம்பார் சாதம் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு எல்லாம் பசியில் பசங்க தாங்காதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் சிவனை பார்க்கறக்கு ஸ்டெப் பிடிக்கிறோன்னா பார்த்தா அங்கே கனிக்கொன்ன பூ மஞ்சள் மஞ்சியாக சூப்பராக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நானே என் ஹஸ்பண்டும் மெதுவாக